நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்லயே வந்து மோர் மொளகா வத்தல் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோன்றத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். இது மொத்தமே 3 ஸ்டெப் தான். தயவுசெய்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியாது. அதனால வீடியோ வந்து பார்க்கறதா இருந்தா ஃபுல்லா பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மொளகாவ வந்து நம்ம வந்து நல்லா பச்சையா இருக்கிற மொளகாவ மட்டும் நம்ம வந்து பொறுக்கி எடுத்துக்கணும். இதுமாரி பச்சை பச்சையா இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும். பழுத்த மொளகாவ எடுக்கக்கூடாது. 2வது வந்து அழுவி போன இருந்ததுன்னா, அதையும் எடுத்துடுறோம். இதுமாரி வந்து நம்ம கொட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பொறுக்கிடணும். காஞ்சு போய் இருக்கக்கூடாது, பழுத்து இருக்கக்கூடாது, அழுகி போய் இருக்கக்கூடாது மெயினா. ஏன்னாக்கா, இது வந்து நம்ம மோர் வத்தல் போடப் போறோம். மோர்ல போடுறதுனால ஒரு மொளகா அழிவு இருந்தாலும் எல்லா மொளகாவுமே கெட்டு போயிடும். நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மொளகாவ வந்து பொறுக்கி எடுத்துக்கிறோம். நல்லா பச்சையா இருக்கிற மொளகாவெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டோம். இதோ பாருங்க இது அழகா வந்து பொறுக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1 கிலோ மொளகா இது. அத வந்து 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத நம்ம தண்ணீல போட்டு அலம்பிடணும். மெயினா வந்து அழுவுன மொளகா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது இருந்ததுன்னா, அது ஃபர்ஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இது தண்ணீல வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ப போட்டு அலம்பிட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க தண்ணீல. ஏன்னாக்கா, அதில இருக்கிற அழுக்கு ஏன்னா இப்ப மிளகாலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு மருந்துலாம் அடிப்பாங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணீல ஊற வச்சுட்டோம்னாக்கா, அந்த மருந்துலாம் வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து அழகா எல்லா மிளகாவையும் சுத்தமா நம்ம வந்து கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பழுத்த மொளகா இருக்கக்கூடாது. அழுவுன மொளகா இருக்கக்கூடாது. அத வந்து நம்ப வந்து 2வது தடவையும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் மிளகாவையும் நம்ப எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து மோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பேரலலாவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் எல்லாமே. கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துனதுக்கப்புறம் ஐயோ! மொளகா வேற சிந்தி போச்சு. அந்த மொளகாவ வந்து எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கவே நல்லா பச்சை பசேல்னு இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த மொளகா தான் வந்து மோர் வத்தலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்ல இருக்கிற 4த் ஸ்பூனே எடுத்துக்கலாம். சில பேர் வந்து ஊசியிலயும் போடலாம். ஆனா ஊசியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு ஹோல்ஸா போடணும். இதுமாரி ஸ்பூன் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 4 ஹோல்ஸ் விழும். கொஞ்சம் அழுத்தி போடுங்க. ரொம்ப கிட்ட வச்சு போடாதீங்க. ஏன் சாறு வந்து கண்ல அடிச்சதுனா கண்ணு வந்து எரியும். இது ரொம்ப எளிமையா இருக்கும். ஹோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம உப்பு, மோரும் நல்லா அழகா ஃப்ரீயா அந்த மொளகா உள்ள வந்து போயிடும். இந்த மெத்தடு தான் வந்து ஈஸியான மெத்தடு. அதனால நீங்க இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு. எல்லார் வீட்லயுமே வந்து இந்த 4த் ஸ்பூன் இருக்கும். அதனால இத வச்சு நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுடலாம். இதுமாரி வந்து எல்லா மிளகாவையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹோல்ஸ் போட்டுடணும் நம்ப. ஏன்னா, இது உள்ள தான் வந்து மோரும், உப்பும் வந்து உங்களுக்கு சேரும். அதனால தான் வந்து மோர் வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப 2 கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டதுக்கப்புறம், நம்ப இப்ப வந்து அந்த ஓட்ட போட்டு அ ஸ்பூன்ல வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்க மிளகாவ வந்து எடுத்து அந்த கல் உப்புல போட்டுர்றோம். கொஞ்சம் கொஞ்சமாவே வந்து போட்டுடலாம். ஏன் சால்ட் உப்பு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம கல் உப்பே போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கல் உப்பு வந்து கரையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோர் வத்தல்ல வந்து கல் உப்பு வந்து அந்த மிளகால ஃபுல்லாவே நல்லா ஏறணும். சால்ட் வந்து ஏறாது. அதனால கல் உப்பே பயன்படுத்துங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு, நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மிளகாவ நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா குலுக்குன உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சால்ட்டோட இப்போ நம்ம வந்து ஒரு மோர வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மோர்ல வந்து நம்ம உப்பு போட தேவையில்ல. நல்லா மோர் வந்து நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டு, அந்த மோர் எடுத்து அந்த மிளகால ஊத்திடலாம். ரொம்ப ஈஸி தான். இது நம்ம வீட்லயே பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். 3 ஸ்டெப்பு தான். பார்த்தீங்கன்னாக்கா, மிளகா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஹோல்ஸ் போட்டுர்றோம். உப்பு போட்டுர்றோம். அதுக்கப்புறம் வந்து மோர்ல வந்து இத வந்து ஊற வைக்கிறோம். இத வந்து நைட்டு ஃபுல்லா ஊறணும் இது. நைட்டு ஃபுல்லா ஊறணும். ஊறுனா தான் இந்த மோரும், அந்த சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மோர் வத்தல்ல ஃபுல்லாவே வந்து படியும்.
அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அதனால வந்து இது நைட்டு ஃபுல்லாவே ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது அடுத்த நாள் காலையில பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது நைட்டு ஃபுல்லா ஊறுனது. இப்ப வந்து கை வைக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி போட்டு நம்ம எடுத்து தட்ல வந்து காய வைக்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு டே. எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா ஊறியிருக்கு. இப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் டே வந்து இப்ப வந்து இதுமாரி காய வைக்கிறோம். இதுமாரி வந்து நம்ம வந்து ஒரு 5 நாள் காய வச்சா போதும். நம்மளுக்கு தேவையான மோர் வத்தல் ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸி. இது எல்லாருமே வந்து வீட்லயே பண்ணலாம். நம்ப இத வந்து தயிர் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப வந்து உப்பு கஞ்சி அதேமாரி வந்து சாப்பிட்றதுக்கு இது பயன்பாட்டுக்கா இருக்கும் இது. இது வந்து 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ப வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. அதனால வந்து இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இப்ப வந்து மிளகா வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது. 1 கிலோ மிளகாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ₹25க்கே கிடைக்குது. அதனால வந்து இது எல்லாருமே வந்து வீட்ல வந்து பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்ப இந்த மோர வந்து நம்ம கீழ ஊத்த தேவையில்ல. இத வந்து இது ஃபர்ஸ்ட்டு டே வந்து ஊற வச்சு நம்ப காய வச்சிருக்கோம். இப்ப செகண்ட் டேவும் அதேமாரி இந்த மிளகாவ அதே மோர்ல ஊற வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது நாளு. 3வது நாள்லயே நமக்கு வந்து நல்லாவே இந்த மோர் மிளகா வத்தல் காஞ்சிடுச்சு. அதில பாருங்க சுத்தமா ஈரப்பதமே இல்ல. எல்லாமே வந்து இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால 3 நாள்ல வந்து காஞ்சிடுச்சு. இல்லனாக்கா ஒரு 5 நாள், 6 நாள் ஆகணும். நல்லா காஞ்சிருக்கு. அவ்வளோதான். இது கரெக்ட்டான பதமா தான் இருக்கு. ரொம்ப ஈஸிங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. அதுவே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் இதுமாரி அழகான மோர் மிளகா வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்லயே பண்ணிடலாம். கடையில வாங்குறத வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்காது. நம்ம வீட்ல போடுறது தான் நல்லா ஃப்ளேவரா இருக்கும். ஏன்னா வந்து, அது எவ்வளோ பழைய நாள்னு தெரியாது. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே பார்க்கலாம். பாய்.